அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நானும் சோபியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம், இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு விடுதலையின் நாளாக, மனமகிழ்ச்சியின் நாளாய் இருப்பதாக என்று நானும் சோபியும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்த போகிறது. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பெருக ஏவ போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பெருகச் செய்ய போகிறது. ஆமென். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சோஃபி இப்பொழுது அதை வாசிப்பாள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்திக்கு 3 நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கர்த்தர் 3 காரியங்களை அங்கு சொல்லி இருக்கிறார். சோபி, சீயோன் குமாரத்தி என்ற பொழுது கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு துதித்து ஆராதனை செய்கின்ற தேவ பிள்ளைகள் 3 விதமான காரியங்களை விசேஷ விதமாய் கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தியாக கூறுகிறார். நம்பர் 1, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. உனக்கு தேவையான விடுதலை, உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ரட்சிப்பு, விடுதலை, விசேஷ மீட்பு உனக்கு கடந்து வருகிறது. இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. இப்பொழுதே, இந்த நாளில் தானே, இதே நிமிடத்தில் தானே, இந்த நொடியில் தானே இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. முதலாவது ஒரு செய்தி, ஒவ்வொரு சகோதரன் சகோதரி அவர்கள் எல்லையிலே ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று காத்திருந்ததை அருளி செய்கிறார். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஒருவேளை எந்த காரியத்துல விடுதலைக்காக காத்துக்கொண்டே இருந்தீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் விடுதலையை, அதாவது ரட்சிப்பை அருளி செய்து முதலாவது மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். அதுல இரண்டாவது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு வருகிறது, அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது. சோபி, இது தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா புரிந்து கொள்ளணும். அவர் அளிக்கும் பலன் அப்படிங்கிறது நித்திய காலமா, யுகா யுகமா, என்றென்றும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க நமக்குரிய பங்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், பலன். அதனாலதான் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கும்போது பார்ப்போம். கடைசி அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப இது விசேஷ விதமாய் வருகையில் கர்த்தர் கொண்டு வருகிற பங்கு, பலன், ஆசீர்வாதம் மற்றும் நித்திய காலமா, யுகாயுகமான காலங்கள் என்றென்றும் நாம் அவரோடு மகிழ்ந்திருக்க அவர் நமக்கு அளிக்கிற பலன். நாம் இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தம், அவரை சேவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை சேவித்து அவருக்கு ஊழியம் செய்தது நிமித்தமாய், உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தமாய் இதற்கெல்லாம் பலன் சேர்த்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு நாள் கொண்டு வருவார். நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகிறது. சில நேரம் கலங்கி, நான் இப்படிலாம் உண்மையா வாழ்ந்தேனே, இப்படிலாம் நீதியா வாழ்ந்தேனே, ஆனா எனக்கு தேவன் இதற்கு எப்போ நன்மை செய்வார், எப்பொழுது நான் இதற்குரிய பலன்லாம் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு நீதியா வாழ்கின்ற தேவ பிள்ளைகள் கலங்குவது உண்டு.
கொண்டு மற்ற மற்ற பொல்லாதவர்களை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் பல விதங்கள்ல உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கப்பட்டு போகும் பொழுது பாவத்தில் வாழ்ந்து வருகின்ற இவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே, நான் எவ்வளவு உண்மையாய் வாழ்ந்து வருகின்றேன், எவ்வளவு நான் அதிகாலமே எழுப்பி நான் தேவனை தேடுகின்றேன், எவ்வளவு ஜெபம் பண்றேன், எத்தனையோ ஊழியர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆத்ம பாரத்தோட ஆத்மாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இப்படி எல்லாம் நான் இருந்தும் கூட எனக்குரிய பலன் எனக்கு கொடுக்கப்படலையே அப்படின்ட்டு சில நேரம் வேதனையோடு காணப்படலாம். தேவனுடைய வார்த்தை அவர் நீதிபரர், அவரிடத்துல அநீதி இல்லை, பட்சபாதம் இல்லை, அவரவருக்குரிய நன்மை, அவரவருக்குரிய பலன், நான் அளிக்கும் பலன், அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகிறது. ஆகவே ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் விசேஷ விதமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமும் நீதியும் தேவபக்தியாய் வாழும் பொழுது உங்களுக்கு உரிய பலனை வருகையில் அவர் கொண்டு வருகிறார் என்கிறதான ஒரு விசேஷ நிச்சயம் உங்களுக்குள் உடையவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரம் சோர்ந்து போய் இருப்பதற்கு காரணம் என பிசாசு பலருக்கு நீ எவ்வளவோ பரிசுத்தமாய் வாழ்ந்து பலன் என்ன, கர்த்தர் என்ன பலனை உனக்கு கொடுக்க போகிறார், உன்னை கைவிட்டு விடுவார் என்றெல்லாம் பிசாசு பேசுவான். அப்படிப்பட்ட பிசாசை கடிந்து கொள்ளுங்கள், சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள், அவிசுவாச எண்ணங்களை துரத்தி விடுங்கள், அவிசுவாச எண்ணத்தை நான் விரட்டுகிறேன், துரத்துகிறேன் என்று விரட்டி அடியுங்கள். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் வருகிறார். ஆம், கர்த்தருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த வருகை நேரத்தில் நமக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அதை பெற்று நித்திய காலமாய் யுகா யுகமான காலங்கள் எந்த விதத்திலெல்லாம் அவர் உங்களை கனப்படுத்த விரும்பி இருக்கிறாரோ, என்னென்ன மகிமைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு சூட்டி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பி வைத்திருக்கிறாரோ அத்தனை பலனும் கொண்டு வருவார், அத்தனை பலனும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதையெல்லாம் கொடுத்து கொடுத்து மகிழ்வார். அதான் எழுதியிருக்கிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகிறது. இந்த பூமியிலே எல்லா விதத்திலும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவபக்தியாய் வாழ்கிறதுக்குரிய பலனை நீங்கள் அடைந்து விடுகிறதில்லை. நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை அடுத்து சொல்லுகிறார், அவர் செய்யும் பிரதிபலன். நம்ம தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், தேவனுக்கு விசேஷமா தசம பாகம் செலுத்துகிறோம், மற்றும் பொருத்தனைகளை செலுத்துகிறோம், உற்சாக காணிக்கையை நாம் கொடுக்கிறோம். தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணி, இதை போன்ற தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளுக்கு, இந்த டிவி ஊழியத்திற்கு எல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்கள். கொடுக்கிறதுக்கு மாத்திரம் அவர் வருகையில கொண்டு வர்றது இல்லையா, வேதம் சொல்லுகிறது அவர் முன்பாக வருகிறது. சில நன்மைகளை கர்த்தர் இம்மையிலே கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இம்மையிலே நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். எதையாயிலும் இழந்தா நூறத்தனையா தருவேன் போல காணிக்கை கொடுப்பது மாத்திரம் அல்ல, அவரை சேவித்து உண்மையாய் வாழ்வது நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட பிரதிபலன் எல்லாம் அவர் செய்யும் பிரதிபலன். நம்ம செய்ததற்கு திரும்ப அவர் செய்கிற காரியம் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது. இந்த பூமியிலேயே நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி அவர் அளிக்கும் செய்யும் அவர் செய்கிற பிரதிபலன் இந்த பூமியிலே உங்களுக்கு அளிக்கிறார். ஏற்ற நேரத்தில் தேவன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்துகிறார் எழுதியிருக்கிறது போல. நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பிள்ளை செல்வம், இவையெல்லாம் அவர் அளிக்கின்ற நன்மைகள் ஏற்ற நேரத்திலே அவர் கிடைக்க பண்ணுகிறார். அதே போன்று நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, காணிக்கை கொடுப்பதற்கு ஏற்ற பலனை, பதில் நன்மையை இம்மையிலே கட்டளையிடுகின்றார், மறுமையிலும் வைத்திருக்கின்றார். ஒரு சில நன்மைகளை இங்கு கொடுத்து அனுபவிக்க. அதனாலதான் நிறைய பேரு ஆசீர்வாத டிவிக்கு காணிக்க கொடுத்தோம், 100 ரூபாய் கொடுத்தோம், இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வைக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் பிரதிபலன் ஆசீர்வதிக்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே விசேஷ விதமாக இந்த 3 நற்செய்திகளை உங்களுடைய மனதிலே நிறுத்துங்கள். அவர் உங்களுக்கு செய்யும் பிரதிபலன் வருகிறது. இதோ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are going to receive it soon. சீக்கிரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்க, நீங்கள் நன்மைகளை அனுபவித்திருக்க, அவர் செய்யும் பிரதிபலன் உங்களுக்கு
வருகிறது, உங்களை நோக்கி வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தி என்று உங்களை அவர் அழைக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள், எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். முதலாவது அவர் அளிக்கும் ரட்சிப்பு இதோ வருகிறது. இரண்டாவது அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகையிலே உங்களுக்கு வருகிறது. மூன்றாவது அவர் செய்கிற பிரதிபலன், அவர் செய்யும் பிரதிபலன். இந்த பூமியில நீங்கள் அவருக்கு செய்கிற காரியங்கள் மற்றும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற முதலான பல காரியங்களுக்கு அவர் செய்கிற பிரதிபலன், அதையெல்லாம் இந்த பூமியிலேயே தந்து உங்களை கனம் பண்ணி வாழ வைக்க விரும்புகிறார். அந்த பிரதிபலன் வருகிறது. இவ்விதமாய் உங்களுக்கு தேவையான ரட்சிப்பு, அவர் உங்களுக்கு செய்யும் பிரதிபலன் எல்லாம் வருகிறதா இருக்கிறபடியினால், மேலும் உங்களுக்கு அவர் அருளும் பலன் அவருடைய வருகையில் அவரோடு கூட வருகிறதா இருக்கிறபடியினால், இவைகளெல்லாம் பெற்றுக் கொள்கிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் காத்திருங்கள். ஜாக்கிரதையாய், பொறுமையாய், பரிசுத்தமாய் காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்று இந்த பூமியிலே வாழ்ந்திருந்து அவருடைய வருகையில் பின்பதாக என்றென்றும் அவரோடு கூட இருக்க, வாழ்ந்திருக்க விசேஷ விதமாய் கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் இதை சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அதாவது வெளிநாட்டுல வேலை செய்கின்ற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை இந்த நாட்டுல இருக்கும் பொழுது, மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது பிறந்த நாள் வருகிறது என்றால் உடனடியாக அங்கு உள்ள டாய்ஸ், பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கிஃப்ட் வாங்கி அதை பேக் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பி வைப்பார்கள். அதற்கு பின்பு லீவுக்கு வரும் பொழுது, தன்னோடு கூட வரும் பொழுது பிள்ளைக்கு குடும்பத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் நிறைய அள்ளி கொண்டு வருவார்கள். அதை போன்றுதான் தேவனாகிய கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்க போகிற நன்மைக்கு முன்பதாக வாழ்ந்திருக்கும் பொழுது ஒரு சில கிஃப்ட்ஸ் அனுப்பி கொண்டே இருப்பார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஓடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் கவலைகள், எந்த ஒரு கவலையும் குடிகொண்டிருக்க விடாதிருங்கள். பாரங்கள் இருதயத்தில் ஏற விட்டாதிருங்கள். நீங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நாம் இப்பொழுதும் அவர் சமூகத்திலே கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி நம் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைக்க இப்பொழுது நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? ஆம், நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் பாரத்தை அவர் மேல் வையுங்கள். கர்த்தர் விசேஷ விதமாய் உங்களை ஆதரிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின் அடிப்படையிலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டீர். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான வசனத்தை நீர் அனுப்பினீர், உடைய வார்த்தையை அனுப்பினீர். ஒவ்வொருவருக்கும் தேவையான விசுவாசத்தை நீ பெருக பண்ணி இருக்கிறீர் தகப்பனே. இப்பொழுது கூட ஆண்டவரே, ரட்சிப்பு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய ரட்சிப்பு உனக்கு வருகிறது. ஆம், எந்த காரியத்திலே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவையான ரட்சிப்பு வருவதாக, அவர்களுக்கு தேவையான விடுதலை வருவதாக. பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகின்றோம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து வருகின்றோம். எங்கள் வீட்டிலே கடன் தொல்லை அதிகமாய், நாங்கள் கடனில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எப்பொழுது தேவன் எங்களை விடுவிப்பாரோ என்று கலங்கி குடும்பமாய் இந்த வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தகப்பனே, அவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. கடன் தொல்லையில் இருந்து அவர்களை தூக்கி அவர்களை மீட்டு எடுப்பீராக. தகப்பனே, அவர்கள் உமக்கு முன்பதாக விடுதலையோடு வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்வீராக. தகப்பனே, இன்னும் என்னென்ன விதங்களிலே ஆண்டவரே அப்பா பாடுகளோடு இதிலிருந்து எங்களுக்கு மீட்பு பெறுவதற்கு வழி இல்லையா என்று தகப்பனே காத்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு எடுப்பீராக. அவர்களுக்கு தேவையான விடுதலையை இப்பொழுது அனுப்புவீராக. வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, அவர்கள் இருக்கும் இடத்தில் வல்லமை இறங்குவதாக. தேவனுடைய கரம் பலமாய் இறங்குவதாக. அவர்களுக்கு தேவையான விடுதலையை நீர் இப்பொழுது நீ கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, விசேஷ விதமாக இவர்களுக்கு நீர்
அளிக்கும் ரட்சிப்பு இப்பொழுது கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அருளுகிற ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்களானாலும் சிறு பிள்ளைகளானாலும் சகோதர சகோதரிகளானாலும் ஒவ்வொருவருக்கு அருளுகிற ரட்சிப்பு விடுதலை நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். மேலும் விசேஷ விதமாக அப்பா தகப்பனே இந்த நேரத்தில் கூட அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பலன் வருகையிலே நீர் கொண்டு வரும்படியா இருக்கிறீர். மேலும் இந்த உலகிலே அவர்களுக்கு நீர் செய்யும் பிரதிபலன் அதெல்லாம் கொடுங்கப்பா. அது வரவிடாதபடி, அது இவர்களிடத்தில் கைகளில் வந்து கிடைக்க கூடாதபடி தடைகள் எல்லாம் இருக்குமானால் அதையெல்லாம் நீக்கி போடும்படியாய் கர்த்தாவே உம்மை நோக்கி நானும் சோபியும் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக. பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். மனரம்யமாய் வாழ்ந்து சுகித்திருக்க என்னென்ன விதத்திலெல்லாம் பிரதிபலனை இவர்களுக்கு கொடுக்க நீர் சித்தமுடையவராய் இருக்கிறீரோ கர்த்தர் இப்பொழுதே கொடுப்பீராக. இப்பொழுதே தேவன் கட்டளையிடும்படியாய் சோபியும் நானும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி. அவளோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரதிபலன் கொடுக்கும்படியாய் நீர் சித்தம் கொண்டிருப்பதற்காய் நன்றி. எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீர் கனப்படுத்தியறணும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நானும் சோபியும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதா? உங்களுடைய ரட்சிப்பு இதோ வருகிறது. உங்களுக்கு அவர் அளிக்கும் பிரதிபலன் இதோ வருகிறது. நீங்கள் பூமியில் மனரம்யமாய் வாழ்ந்திருக்க செய்வார். வருகையில் அவர் அளிக்கும் பலன் அதை நீங்கள் பெற்று என்றென்றும் ஆனந்திக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.